hallelujah, hallelujah, hallelujah. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா எத்தனை நன்மை எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி
யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம். யோவேல் 2:27வது வசனம். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. இந்த நாளிலே தெய்வம் நமக்கு கொடுக்குற விசேஷ வாக்கு இது இன்றைய நாளுக்கு அல்லது இந்த மாதத்துக்கு இல்லை, நம்முடைய வாழ்நாளெல்லாம் நம்முடைய கடைசி மூச்சு வரைக்கும் இந்த வார்த்தை நம்மை பலப்படுத்தும், நம்மளை குணமாக்கும், நம்மளை விடுவிக்கும். ஏனென்றால் இது ஜீவனுள்ள வார்த்தை. உருவாக்குற வல்லமை தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது. அது உருவாக்கும், இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல உருவாக்கும். ஆண்டவர் சொல்கிறாரு, என் ஜனங்கள். அருமையானவர்களே, சில இடங்களில் ஆண்டவர் நம்மை குறித்து சொல்லும் பொழுது என் ஜனங்கள், நம்ம எந்த அளவுக்கு அவரை என் கடவுள் நம்ம சொல்கிறோமோ இல்லையோ, ஆனால் அவர் நம்மை நேசிக்கிறோம், நமக்கு முக்கியத்துவம் கொடுக்குறார், நம்மளை விசேஷித்திருக்கிறார். ஒருவேளை இன்றைக்கி சில சூழ்நிலைகளில் அவ்விதமாக நமக்கு தென்படாமல் இருக்கலாம். வார்த்தை ஒரு நாளும் பொய் சொல்லாது. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அப்போ அந்த என் ஜனங்கள்னால் அது யாரை குறிக்கும்? வசனத்தை வாசிக்கிறவங்க எல்லாமே எடுத்துக்கொள்ளலாம், என் ஜனங்கள்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் கர்த்தர் யாரை பார்த்து என் ஜனங்கள்னு சொல்கிறாரு? வேதம் யாரை பார்த்து என் ஜனங்கள் என்று சொல்லுகிறது? 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 14 முதல் வாசிப்போம். நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதவர்கள். யாரை பார்த்து ஆண்டு என் ஜனங்கள் சொல்கிறாரு? அந்நிய நுகத்திலே பிணைக்கப்பட்டவர்களாய் வாழாதவர். அந்நிய நுகம் என்பது தேவ சமூகத்தை விட்டு எதுவாக இருந்தாலும் சரி, அது தேவ பார்வையில் அந்நிய நுகம்தான். அருமையானவர்களே, நம்முடைய சந்திக்கிற சில பிரச்சனைகளுக்கு இதுவும் ஒரு காரணம். கர்த்தர்ட்ட ஆலோசனை கேட்காம போய் அந்நிய நுகத்தில் போய் மாட்டிக்கிறது. லோத்து ஆபிரகாம் விட்டு பிரிந்து போகும்பொழுது அந்த சோதோம் கொமோரா பட்டணம் அவனுடைய பார்வைக்கு தேவனுடைய தோட்டம் போல் இருந்தது. ஆனால் உள்ளுக்குள்ளே அவிதமாக இல்லை. வெளியே இருந்து பார்க்கும் பொழுது நமக்கு எப்படி இருக்குது? நன்றாக. இன்றைக்கி உலகம் என்ன சொல்லுது? மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல. வெளியேருந்து பார்க்கும்போது பளபளப்பாக இருக்குதா, நம்ம என்ன பண்ணிடுறோம்? ஏமாந்து போயிடும். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? இதில் ஒரு கை வச்சுக்கோங்க, இதை நான் முடிக்கலை. மத்தேயு சுவிசேஷம் 11வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிப்போம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும்.
என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். ஆண்டவர் சொல்றாரு, அந்நிய நுகத்தில் போய் மாட்டிக்கிடாது. தேவன் அப்படிப்பட்டவர்களே என் ஜனம் என்று சொல்வது கிடையாது. என் நுகம் மெதுவாகும், அது இலகுவாகவும். அரிமானவர்களே, என்னிடத்தில் வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம தான் தெரிந்து கொள்கிறோம், நம்ம தான் அதை கடந்து சொல்லிடுறோம். ஆனால் அது நமக்கு கசக்கும் பொழுது தான் நம்ம தெய்வனிடத்தில் முருகம் இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். தேவனுடைய நுகத்துக்கும் அந்நிய நுகத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் மாத்திரம்தான் ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். அதனுடைய அவர் வேதனையை கூட்ட மாட்டார். வேதனை இல்லாத ஆசீர்வாதம். நாம் தெரிந்து கொள்வது ஆசீர்வாதம் இருக்கலாம், ஆனால் அங்கே வேதனை இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இங்கே ஆண்டத்தோடாரு 2 கொண்டேர் வந்துடுங்க. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம். அதாவது இங்கேயும் ஐக்கியம், அங்கேயும் ஐக்கியம். இங்கே கர்த்தருடைய பந்திலேயே நம்ம உட்காந்துக்கிறோம், வெளியில் போய் பேய்களின் பந்திலேயே நம்ம அமர்ந்துட்டோம். தேவனுக்கு பிடிக்காத எதுவுமே தேவன் அதை ஒத்துக்கொள்ளவே மாட்டார். அதான் அந்த தீர்க்கதரிசி சொல்கிறான், கர்த்தர் தேவன் என்றால் கர்த்தர்கிட்ட வந்துடும், பாகல் தேவன் என்றால் அங்கே ஓடி போயிடும். 2 நினைவுனால குந்தி நடக்காது, அது உனக்கு நன்மையை கொடுக்காது. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தமே கிடையாது. இருளுக்கும் ஒளிக்கும் ஐக்கியம் இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. அப்படி இருப்போம் என்றால் என் ஜனங்கள்ன்ற அந்த லிஸ்ட்டில் இவனை வரமாட்டாங்க. நம்ம நம்மளை அப்பப்போ நம்மளை பரிசோதிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. என் ஜனங்களை ஆண்டவர் சொல்லிட்டாரு, அதனால் நான் தான் அந்த என் ஜனம். இப்படிலாம் இருக்கிறோமா அப்படின்றதை நம்ம பரிசோதிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அடுத்தபடியாக போட்டிருக்குது, கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும். அது இசைந்து போகிறது. இங்கேயும் ஓகே தான், வெளியே போய் அங்கேயும் ஓகே தான், எல்லாம் ஓகே தான். எம்மதமும் சம்மதம். அருமையானவர்களே, அது தேவன் ஒரு நாள் ஏற்றுக்கொள்ள மாட்டார். நாம் அதாவது கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று அந்த உணர்வோடு வாழ கற்றுக்கொள்ளணும். அவர் தான், வேறு வழி கிடையாது, வேறு பாதை கிடையாது. நமக்காக ஜீவன் கொடுத்தவர் அவர் மாத்திரம்தான். நாம் சுமக்க வேண்டிய சிலுவையை அவர் தான் சுமந்தார், வேறு யாரும் சுமக்கல. அப்போனா நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவு ஏது, அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கு ஏது. அதுக்காக நம்ம அவிசுவாசியை விட்டு தனியாக போய் இருக்க முடியாது. நம்மளை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் எல்லாமே விசுவாசியாக இருக்கணும்னு நினச்சோம்னா அது நடக்கிற காரியம் கிடையாது. ஆனால் அவர்களோடு நாம் பார்ட்னர்ஷிப் வைக்காமல் இருக்கலாம். அவங்களோடு இசைந்து அவங்களோட போய் கர்த்தர் சாலமோனை பார்த்து அடிக்கடி சொல்கிற ஒரு காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீ அந்த ஜாதி பெண்களை நீ திருமணம் செய்வேன்னா அவங்க கர்த்தரை விட்டு விலகி போகும்படியாக உன் இருதயத்தை கெடுத்து போட்டுருவாங்க. அதனால் நீ என்ன பண்ணாத, அந்நிய ஸ்திரிகளை கல்யாணம் கட்டிக்கிடாது. இவன் நேராக போய் எகிப்தில் பார்வோன் வீட்டில் போய் நின்றுட்டான். முதல் கோணல் முற்றும் கோணல். ஆண்டவர் வான் பண்ணுறாரு, வேண்டாம். கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இருக்கக்கூடாது. ஆனால் சாலமோன் அவன் கையில் பெரிய ராஜாங்கத்தை கர்த்தர் கொடுத்தார். அவன் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கலை. தாவீது கஷ்டப்பட்டு சம்பாதித்தான். வாழ்நாளெல்லாம் ஓடி ஓடி ஓடி
யுத்தம். ஆனால் சாலமோனுக்கு அந்த மாதிரி பிரச்சனையே கிடையாது. அதனால தேவன் அவனுடைய ராஜ்யத்தை ஆசீர்வதித்து கொடுத்தாரு. ஆனால் கர்த்தரை விட்டு விலகி போகும் பொழுது அந்த என் ஜனம்ன்றதுலேருந்து நம்ம என்ன பண்ணிடுறோம், நீக்கப்படுகிறோம். நம்ம தான் அது காரணம். நான் சொல்கிறார், தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? இன்றைக்கெல்லாம் நீங்களாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், தேவாலயங்கள் விக்கிரக வழிபாட்டு இடமாக மாறிக்கொண்டிருக்கிறது. தேவாலயத்தை அப்படியே விலைக்கு வாங்கி கர்த்தருடைய பிரசன்னத்தில் விக்கிரகத்தை வச்சு, அப்போ கர்த்தருடைய கோபம் எந்த அளவுக்கு வரும்ன்றது அவங்களுக்கு அறிவே இல்லை. அவங்களாம் கிறிஸ்தவ நாடு. கர்த்தர் யாருன்னு தெரிந்து வைத்திருக்க வேண்டிய ஒரு தேசம். சமீபத்தில் ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்க. வாலிப பிள்ளைகள் தெருவில் போதை மயக்கத்தினால தெருவில் விழுந்து கிடக்குறாங்க. 1-2 பேர் கிடையாது, திரளாய். அந்த சமயத்தில் நம்ம இரவு நேரங்கள் நம்ம பிளாட்பாரத்தில் பார்த்தோம்னா எளிய ஜனங்கள் படுத்திருப்பாங்க பிளாட்பாரத்தில். அதை காட்டிலும் அதிகமான பேர் போதையில் நிலை தடுமாறி. அருமையானவர்களே, நாம் பிசாசு கருத்தில் நம்மளே போய் மாட்டிக்கக்கூடாது. பிசாசுக்கு இடம் போடாதிருங்கள். நாம் இடம் கொடுப்போம் என்றால் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் பிசாசு நாசம் பண்ணிடுவான். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாக இருப்பேன். அவர்கள்னால் முன்னாடி சொல்லப்பட்டிருக்க அந்நிய நுகத்திலே அவிசுவாசியுடன் பிணைக்கப்படாதவர்கள், நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் இல்லாத அந்த வித்தியாசத்தை காண்பிக்கிறவர்கள், இப்படிப்பட்டவர்கள் ஆண்டவர் சொல்றாரு என் ஜனங்களாக இருப்பார். யாத்ராமத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போம். பூமியின் நடுவில் நானே கர்த்தர் என்பதை நீ அறியும்படி என் ஜனங்கள் இருக்கிற கோசேன் நாட்டில் அந்நாளிலே வண்டுகள் வராதபடிக்கு அந்த நாட்டை விசேஷப்படுத்தி. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்கள் இருக்கிற கோசேன் நாட்டில். நம்ம எங்கே இருந்தாலும் அது கோசேன் தான். நம்மளை தூக்கி நரகத்தில் போட்டால் கூட கர்த்தர் அது என்னவா மாற்றிடுவார், கோசேன் தேசமாக மாற்றிடுவார். ஏன்னா அங்கே ஆண்டு எப்படி சொல்கிறாரு, என் ஜனங்கள். பூமியின் நடுவில் நானே கர்த்தர் என்பதை நீ அறியும்படி. நீனா பார்வோனுக்குள்ள ஒரு எண்ணம், நான் தான் கடவுள், நான் சொல்கிறது தான் சட்டம், நான் சொல்கிறது தான் வேதம். உனக்கு மேலே தேவாதி தேவன் இருக்கிறார் என்பதை முதல்ல நீ அறிஞ்சிக்கோ. உனக்கு வருது பின்னாடியே, நான் ஒவ்வொன்றா வர்றேன், கடைசி டார்கெட் நீ தான். ஆனாலும் கூட நீ அறிந்து கொள்ளும்படியாக உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. பூமியின் நடுவில் நானே கர்த்தர் என்பதை நீ அறியும்படி என் ஜனங்கள் இருக்கிற கோசேன் நாட்டில் அந்நாளிலே வண்டுகள் வராதபடிக்கு அந்த நாட்டை விசேஷப்படுத்துகிற தேவன். என் ஜனங்கள் இருக்கிற நாடு. அருமையானவர்களே, நாம் தேவனுடைய ஜனங்களாக இருக்கும் பட்சத்தில் தேவன் நம்மை சுற்றிலும் அக்னிமயமான பாதுகாவல் வைக்கிறவர். இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரம் கிடையாது, குறி சொல்லுதல் கிடையாது. தேவன் நம்மீது கண்ணோக்கமாயிருக்கிறார். அடுத்த வசனத்தை வாசிப்போம். என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன், இந்த அடையாளம் நாளைக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று சொல்லி என்றார். அந்த நாட்டை விசேஷப்படுத்தி என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம். கர்த்தர் வெறுமன வித்தியாசம் உண்டு பண்ணலை, விசேஷப்படுத்துகிறாரு. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்திலே 16 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது.
இந்த வசனங்களை நம்ம சொல்லணும். என்னை அணுகாது, ஏனென்றால் நான் கர்த்தருடைய ஜனம், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், நான் அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை தருவேன் என்று வாக்கு கொடுத்துருக்கிறாரு. ஆனால் நம்ம அவருடைய ஜனமாக இருக்கிறோன்றதில் அப்பப்போ செக் பண்ணிக்கணும். இப்போ நம்ம புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறோம், அந்த இடத்துக்கு நான் இதுக்கு முன்னாடி போனதே கிடையாது, ஆனாலும் கூட அங்கங்கே விசாரிச்சுக்கிறோம். நம்ம போகிற பாதை சரிதானா, நான் சரியான பாதையில் தான் போய்கிட்டு இருக்கிறேன்னா. நம்மளோட வாழ்க்கை பிரயாணத்துலேயும் கூட நம்ம அவ்விதமாக தேவ சமத்தில் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நான் சரியான பாதையில் தான் போய்கிட்டு இருக்கிறேன்னா, என் கிரியைகள் சரியாக இருக்கிறதா. இப்போ நல்லா இருக்கும். ஒருவேளை நம்ம தவறான பாதையில் போகும் பொழுது நன்றாக இருக்கும், ஆனால் போய் சேர வேண்டிய இடத்துக்கு நாம் போய் சேர முடியாமல் போய்விடும். ஜாக்கிரதையாக நம்முடைய பிரயாணத்திலே நாம் கடந்து செல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. என் ஜனங்கள் இருக்கிற கோசேன் நாட்டில் அந்நாளிலே வண்டுகள் வராதபடிக்கு. அருமையானவர்களே, தேவன் நம்மளை விசேஷப்படுத்தி வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறார். அது எந்த வகையிலும் இருக்கலாம். அந்த வித்தியாசத்தை நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்றபடி, நம்முடைய குடும்பத்துப்படி, நம்முடைய வாழ்க்கையிலும், நம்முடைய பிள்ளைகளுடைய, நம்முடைய சந்ததிகள் எல்லாத்தையும் தேவன் விசேஷப்படுத்துகிறார், வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறார். ஆனால் நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். என் ஜனம் என்று தேவன் சொல்லத்தக்க அந்த தகுதியை தக்க வைத்து கொள்கிறார்களாம். சாலமன் ரொம்ப நாள் வாழ்வதற்கு தேவன் சித்தமாக இருந்தார். ஆனால் விட்டாவே 1000 2000 போய்கிட்டு இருக்கிறான்னு சொல்லி கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, ஃபீஸ் கரியரை பிடிங்கி விட்டார். அவன் மறிக்க வேண்டிய வயசில் மறிக்கலை, இளம் வயதிலே மறிச்சிட்டான். கர்த்தர் அவனுடைய ஜீவனை அவன்கிட்ட பிடிக்கிட்டார். ராஜ்யத்தை மாத்திரமல்ல, அவனுடைய ஜீவனையும் கர்த்தர் வாங்கிட்டார். நாம் தவறான முடிவிலே, தவறான பாதையிலே நாம் செல்வோம் என்றால் எல்லாமே அப்படியே ஸ்டாப் ஆகிடும். இஸ்ரேல் கோத்திரம் 2ஆக பிரிந்தது. நீங்கள் அந்த சம்பவத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் தான் அதிகமாக சண்டை போடுவாங்க. பெலிஸ்தியரோடும் மற்றவரோடு போடுற சண்டையை காட்டிலும் யூதா கோத்திரமும் இஸ்ரேல் கோத்திரங்களும் போடுற சண்டை தான் அதிகமாக இருக்கும். அண்ணன் தம்பி அடிச்சுக்கிடுவாங்க, பங்காளி சண்டை தான் அதிகமாக இருக்கும். அதுக்கு காரணம் சாலமோனுடைய துன்மார்க்கம், தேவனுக்கு பிடிக்காத காரியங்களை துணிந்து இறங்கி செய்கிறது. அது நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய சந்ததியை பாதிக்கின்ற அறிவு இல்லை. நாம் அப்படிப்பட்டவர்களாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் ஆண்டு இதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறாரு. அந்நாளிலே வண்டுகள் வராதபடிக்கு அந்த நாட்டை விசேஷப்படுத்தி என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 34. கர்த்தர் எப்படி நம்மளை வெட்கப்பட்டு போகாதபடிக்கு நம்மளை வழி நடத்துகிறாருன்றதுக்கு ஒரு சில வசனங்களை நாம் பார்ப்போம். சங்கீதம் 34 5வது வசனத்தை வாசிப்போம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. யாரெல்லாம் அவரை நோக்கி பார்த்தார்களோ அவர்கள் முகங்கள் பிரகாசம் அடைந்தார்கள், வெட்கப்பட்டு போகவில்லை. நாம் நோக்கி பார்க்க வேண்டிய ஒரே ஒரு இடம் அவருடைய சமூகம் மாத்திரம்தான். அங்கே நோக்கி பார்த்தவங்க வெட்கப்பட்டு போக முடியாது, தேவன் விடமாட்டார். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து. நமக்கு ஒரு காரியம்னா உடனே நம்ம சிந்தனை அங்கே தான் போகணும். ஏன்னா வேறு எங்கேருந்து ஒத்தாசை வராது, அங்கேருந்து மாத்திரம்தான் வர வழியே கிடையாது. ஆனால் தான் ஆவியானவர் இப்படி சொல்லியிருக்காரு, எனக்கு ஒத்தாசை வரும் உயர் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். நாம் நோக்கி பார்ப்பதற்கு ஒரே ஒரு இடம்தான், ஆனால் சரியான இடம். நிச்சயமாக நமக்கு ஒத்தாசை வரக்கூடிய ஒரு இடம். அங்கே நோக்கி பார்க்குறவங்கள தேவன் வெட்கப்பட விட மாட்டார். ஒருவேளை அங்கே நோக்கி பார்க்காமல் வெட்கப்பட்டு போகலாம்,
ஆனால் அவரை நோக்கி பார்த்தவர்களை தேவன் ஒருபோதும் வெட்கப்படுவதற்கு விடவே மாட்டார். 123வது சங்கீதம் 123 2வது வசனத்தை வாசிப்போம். இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தங்கள் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. எதுவரைக்கும் அவர் கண்கள் நோக்கி இருக்குதா? தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும். அரிமாளவில் இதெல்லாம் மனதில் பதிய வைக்கணும். ஒருவேளை இன்னைக்கு வராமல் இருக்கலாம், ஆனால் நாளைக்கு தேவன் கொடுப்பார். சோர்ந்து போகக்கூடாது. நம்ம ஜெபம் பண்ணோம், நமக்கு இன்னும் பதில் வரலையே. அதாவது ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள். சீக்கிரத்திலே நான் அவர்களுக்கு நியாயம் செய்வேன் என்று அப்படி தான் ஏற்பட்டிருக்கு. இயேசு சொல்கிறார், சீக்கிரத்தில். நம்ம வேகத்துக்கெல்லாம் கர்த்தர் வேகப்பட மாட்டார். நம்ம தான் பொறுமையாக போகணும். அவர் எல்லாத்துக்கும் ஒரு காலம் வைத்திருக்கிறார், எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வைத்திருக்கிறார். அவருடைய நேரத்திற்காக, அவருடைய காலத்துக்காக நாம் காத்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அவருக்கு தெரியும் எந்த நேரத்தில் நம்ம கொடுக்கணும். எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். நம்ம மாம்சத்தில் கடந்து அவசரப்படுறதுனால கர்த்தர் உடனே ஒரு வாசலை திறக்கும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்க முடியாது. அவர் திறக்கவும் மாட்டார். நாம் தான் அவருடைய வேலைக்காக காத்திருக்க வேண்டும். மரியாள் சொன்னால் திராட்சை ரசம் குறைவுபட்டு போச்சு. ஆண்டவர் சொன்னார், என் வேலை இன்னும் வரவில்லை. கர்த்தர் அடுத்த கல்யாணத்திலே போய் அற்புதம் செஞ்சார். யோசித்து பாருங்கள். அதே கல்யாணத்தில் அவர் வல்லமையை விளங்க பண்ணினார். ஆனால் அவர் வேலை மரியாள் சொல்லும்போது வரவில்லை. அதான் ஒருவேளை நம்முடைய பிரச்சனைக்காக ஜெபம் பண்ணுறோம். ஆண்டு ஒருவேளை சொல்லலாம், என் வேலை இன்னும் வரவில்லை. அதுக்காண்டி அடுத்த கல்யாணம் வரைக்கும் அவர் காக்க போடலை. அதே கல்யாணத்தில் தெய்வன் தன்னுடைய வல்லமையை விளங்க பண்ணினார். நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் விதமாக தான் செய்வார். அவருடைய வேலைக்காக நாம் சிறிது காத்திருப்பது தப்பு கிடையாது. வெயிட் பண்ணுவோம். அவருக்கு எல்லாம் தெரியும், எந்த நேரத்தில் எது செய்கின்றது அவருக்கு நன்றாக தெரியும். அந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா, வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போடும். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வெயிலில் வேலை பார்க்குறாங்க. அங்கேருந்து எஜமான் எப்போ சிக்னல் கொடுப்பார், போதும்பா இப்போல்லாம் கிளம்புங்க அப்படின்னு அவர் ஒரு சிக்னல் கொடுப்பார் அப்படின்றத இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருப்பது போல. அடுத்தபடியாக வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போல. நம்முடைய கண்கள் அவ்விதமாக தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. இந்த வசனம் ஒரு நாளும் போய் சொல்லாது. அது அனுப்பின காரியத்தை செய்து முடிக்கிற வல்லமே உள்ளது. அருமையானவர்களே, நம்முடைய தேவன் வெட்கத்துக்கென்று அவமானத்துக்கென்று நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. அதை மீட்டு எடுக்கும்படியாக, அந்த சூழ்நிலை நம்மளை வெளியே கொண்டு வரும்படியாக தான் தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. ஒரு வாலிபன் என்ன பண்ணான்னா, ஒரு வேலைக்காக விண்ணப்பம் அனுப்பினான். அந்த விண்ணப்பம்லாம் அவங்க பெருசாக எடுத்துக்கல. என் போட்ட அப்ளிகேஷன் 100 தாண்டி 140 ஆகிடுச்சு. போட்டுகிட்டே இருக்கிறான். 140 அப்ளிகேஷன் அனுப்பிகிட்டே இருக்கிறான். அந்த நிர்வாகத்துக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. யார் இருந்தாலும் அந்தாலும் கூப்பிட்டு முதல்ல தொந்தரவு தாங்க முடியல. ஏன் நான் தான் உங்களுக்கு பதில் கொடுக்கல, இல்லை அப்புறம் ஏன் தொடர்ந்து அப்ளிகேஷன் போடுற? எனக்கு வேலை வேணும். நீ வேலை கொடுக்குற வரைக்கும் நான் போட்டுக்கிட்டு தான் இருப்பேன். இன்றைக்கி வேலை கொடு, நான் நாளைக்கு அப்ளிகேஷன் போட மாட்டேன்.
அவன் உடனே வேலையை போட்டு ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டான். பதிலை பெற்றுக்கொள்கிற வரைக்கும் விடாப்பிடியாக தேவனை சமூகத்தில் அமர்ந்திருந்து பதிலை எங்களுக்கு, அதாவது எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் சோர்ந்து போகக்கூடாது. அதான் நிர்வாகம் தான் ரிஜெக்ட் பண்ணிடுச்சுல, விட்டுடு. 100 அப்ளிகேஷன் தாண்டி 140 அப்ளிகேஷன் ஆயிடுனாலும் கூட இவன் விடுற மாதிரி தெரியல. நீ வேலை கொடுக்கலன்னா நான் அப்ளிகேஷன் போட்டுக்கிட்டு தான் இருப்பேன், நீ கொடு, நான் நின்றுக்கிறேன். ஆண்டவரே, ஒரு மனுஷனே அதுக்கு ஒரு முடிவு கொண்டு வர முடியும் என்றால் நம் தேவன் செய்யாமல் இருப்பாரா? யோசிப்பார். நிச்சயமாக செய்வார். நாம் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் செய்ய வேண்டும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சோர்ந்து போகாதீங்க. நம்முடைய விண்ணப்பம் ஒரு நாளும் அதுக்கு ஒரு நேரம் கர்த்தர் வச்சுருப்பார். தானியேல் ஜெபம் பண்ணுனா உடனே ஆன்சர் வந்துருச்சு. ஆனால் இடையில பிரச்சனை. உன் ஜெபம் கேட்கப்பட்டுருச்சு, பதிலும் அனுப்பியாச்சு. ஆனால் அந்தகாரத்தின் வல்லமைகள் தடை செய்து கொண்டிருக்கிறது. இவனுக்கு தெரியாது தானியேலுக்கு. ஆனால் தொடர்ந்து ஜெபம் பண்ணுறான். கர்த்தர் தூதனை அனுப்பி அந்த தடைகளை எடுத்து போட்டுட்டு பதிலை கொண்டாந்து தானியேல் கருத்தில் கொடுத்தார். நீ வெளியில் போய் அதெல்லாம் படித்து பாருங்கள். தானியேலே சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுவோண்டா நம்ம ஏன் ஜெபம் பண்ணக்கூடாது? நீ ஏன் சோர்ந்து போக வேண்டும்? அருமையானவர்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. 119 சங்கீதம் 5வது வசனத்தை வாசிப்போம். உமது பிரமாணங்களை கைக்கொள்ளும்படி என் நடைகள் ஸ்திரப்பட்டால் நலமாயிருக்கும். அடுத்த வசனம். நான் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை. நான் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது. வார்த்தையானவர், வார்த்தை ஆண்டவர் வசனத்தை தான் அனுப்புகிறார். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவுக்கு விலைக்கு தப்பு வைக்கிறவர். ஃபஸ்ட்டு கர்த்தருடைய வசனம் தான் அனுப்புகிறார். உம்முடைய பிரமாணங்களை, உம்முடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவது கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில் சூழ்நிலைகள் மாறும் பொழுது நாம் நோக்கி பார்க்க வேண்டியது முதலாவது தேவ சமூகம், அடுத்தபடியாக வார்த்தையானவர். இங்கே புத்தகத்தை திறக்கணும். ஆவியானவர் இங்கே என்ன எழுதி வச்சிருக்கிறார், என்ன நமக்கு சொல்கிறார். வார்த்தையானவரை பிடித்துக்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் பொழுது வெட்கப்பட்டு போவது இல்லை. அருமையானவர்களே, வசனம் ஒரு நாளும் போய் சொல்லாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சில வசனத்தை அனுப்பி நம்ம திருத்துவார். உன்னுடைய பதில் வராமல் இருக்கிற காரணம் இதுதான், இதை நீ சரி பண்ணிட்டேன்னா பதில் உனக்கு வந்துடும். நாம் சரி பண்ணிக்கொள்வோம் என்றால், தேவ ஆவியாருடைய சட்டத்துக்கு கீழ்ப்படிவோம் என்றால் உடனே ஆன்சர் வந்துடும். தடை வெளியே கிடையாது. இதோ ரட்சிக்கக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை, உங்களுடைய அக்கிரமங்களே. தேவனுக்கும் உங்களுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. அவர் கரை குறுகி போகலை, அவர் கரை இன்னும் நம்மளை நோக்கி நீட்டிக்கொண்டு தான் இருக்கிறது. பிரச்சனை நம்மகிட்ட தான். தேவ சமூகத்திலிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதங்களை, பதிலை எது தடை செய்கிறது? நம்முடைய கீழ்ப்படியாத ஏதோ ஒரு இடத்துல முரட்டாட்டம், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் ரெண்டகம் பண்ணுறது, நிறுத்தி நிற்கிறது. அதுதான் ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கிறது. அப்படி நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுபட்டு போ. அந்த முக்காடு எடுபட்டு போ. சில பேர் சொல்கிறாங்க, அதாவது சாட்சி சொல்லும்போது கூட சில பேர் சொல்கிறாங்க, எனக்கு தரிசனமாக குழந்தை இல்லை, நான் எந்த ஒரு பொது இடத்துக்கும் போக மாட்டேன், ஏன்னா மக்கள் என்னை ஒரு மாதிரி பார்ப்பாங்க.
அது அவருக்கு ஒரு முக்காடு. பப்ளிக்கில் போய் நிற்கிறதுக்கு வெட்கப்பட்டுக்கிட்டு, ஏன்னா எனக்கே குழந்தை இல்லை, நான் போய் மங்களகரமான இடத்துல போய் நின்றா ஜனங்கள் என்னை வந்து ஒதுக்குவாங்க அப்படின்னு சொல்லி, அது அவங்களோட வாழ்க்கையில் ஒரு முக்காடு. சில பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டோம்னா, சில ஆசீர்வாதங்கள் தடைபடும் என்றால் அது நமக்கு ஒரு முக்காடி போல் இருக்குது. வெளியே போய் தைரியமாக பகிரங்கமாக போய் நிற்க முடியாதபடிக்கு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும்போது அந்த முக்காடு எடுபட்டு போகும். இன்றைக்கி நம்முடைய சூழ்நிலை ஏதாவது அப்படி இருக்கும் என்றால் நீங்கள் தேவ சமூகத்தில் வந்துடுங்க. அவர் சமூகத்தில் உங்கள் இதயத்தை ஊற்றிடுங்க. அன்னாளுக்கு பிரச்சனை குழந்தை இல்லை தான், வீட்டிலே பிரச்சனை. ஆனால் அவன் என்ன பண்ணுறான், தேவ சமூகத்தில் போய் தன் இருதயத்தெல்லாம் தண்ணீரை கூட ஊற்றி விட்டார். கர்த்தர் அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுத்தாரா இல்லையா? கொடுப்பார். நம்முடைய கண்ணீரெல்லாம் துருத்தியிலே வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் சிந்துகிற கண்ணீர் எதுவுமே தேவன் அலட்சியம் பண்ணுவது கிடையாது. அவருக்கு தெரியும் நம்முடைய சூழ்நிலைகள், நம்முடைய காரியங்கள் எல்லாம் தேவன் அறிந்தவராக இருக்கிறார். இந்த வசனம் என்ன சொல்லுது, அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும்போது அந்த முக்காடு எடுபட்டு போகும். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எந்த பகுதி நமக்கு முக்காடாக இருக்கிறதோ, எந்த ஆசீர்வாதம் தடையாக இருக்கிறதுனால நமக்கு ஒரு முக்காடு இருக்கிறதோ, நாம் தேவனிடத்திலே மனம் திரும்பும்போது, நம்மளை சீர்படுத்தி கொள்ளும் பொழுது, கர்த்தர் சொல்கிற அந்த காரியத்தில் நம்ம வந்து உடனே கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளணும். கர்த்தர் வேணும்னு சொன்னார்னா வேணும், வேண்டாம்னு சொன்னால் வேண்டாம், அவ்வளோதான். நாம் பிடிவாதமாக இந்த உலகத்தினுடைய மயக்கத்தில் சிக்கிக்கொள்வோம் என்றால் நம்முடைய முக்காடு ஒரு நாள் நம்மளை விட்டு நீங்கி போகாது. நாம் கர்த்தரிடத்தில் மனம் திரும்ப வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 50 7வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். ஆதலால் என் முகத்தை கற்பாறையை போலாக்கினேன். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். அதாவது வந்து நம்முடைய திராணிக்கு மிஞ்சிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்க முடியாத சூழ்நிலை வரும் என்றால் தேவன் துணை செய்கிறது. நீங்கள் வந்து பார்த்தோன்னா இஸ்ரேல் ஜனங்கள் கானான் தேசத்து பிரயாணத்துலேயும் சரி, அல்லது நியாயாதிபதிகளுடைய அந்த சரித்திரத்தில் நீங்கள் படித்து பாருங்கள். அதேபோல் தாவீதனுடைய சரித்திரம், ரூத்து, எஸ்தர், நீங்கள் அப்படியே வரிசையாக பார்த்துட்டே வந்தீங்கன்னா அங்கே எல்லாமே தேவன் துணை செய்தவர்களுக்கு உதவி செய்கிறவராக இருப்பார். யுத்தம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் கீழே இஸ்ரேல் ஜனங்கள் பேரளவுக்கு நிற்பாங்க, மேலேருந்து கர்த்தர் வானத்திலேருந்து இடி முழக்கங்களை உண்டு பண்ணி கல்மலையை பெய்ய பண்ணி கதிகலங்க பண்ணுவார். இஸ்ரேல் ஜனங்கள்னால் மடிந்து போன எதிராளிகளை காட்டிலும் தேவனுடைய வல்லமையினால் மடிந்து போனது தான் அதிகம் சொல்லி வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது. நமக்கு துணை செய்கிறதுக்கு ஒரு தெய்வம் இருக்கிறாரு. நான் உங்களை திக்கற்றவர்களை விட மாட்டா. நம்மளை கைவிடுகிற தேவன் கிடையாது. அவர் நமக்கு துணை செய்கிற தேவன். அருமையானவர்களே, என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். என்ன அருமையான ஒரு ஒரு கன்ஃபெஷன் பாருங்களேன். நம்ம இப்படி தான் தைரியமாக சொல்கிறவங்களா இருக்கணும். நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று நான் அறிந்தேன். தெரியும், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். அதாவது ஒரே ஒரு காரியத்தை பார்ப்போம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம். ஆசான்னு சொல்லி ஒரு ராஜா இருந்தான். இவன் வந்து பார்த்தோன்னா அவன் பதவிக்கு வந்த உடனே கர்த்தருக்கு பயந்து தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் தன் தேசத்திலிருந்து அப்புறப்படுத்தணும். கர்த்தர் அருவருக்கிற எல்லாத்தையும், விக்கிர வழிபாடுகள்,
அருவருப்பான அந்த ஆராதனை முறைகள், அவங்களுடைய ஆராதனைனாலே அருவருப்பு தான். அதாவது வார்த்தையில் இப்படி பகிரங்கமாக சொல்ல முடியாத அளவுக்கு அது அருவருப்பு. புரிஞ்சுக்கணும் எந்த அளவுக்கு தேவன் அதை வெறுக்கிறாருக்கு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மிருகத்திலையும் மோசமாக அவருடைய ஆராதனை முறைகள் இருந்தது. அதனால தான் ஆண்டவர் வந்து அதுக்கு அதிகமாக அந்த ஜனங்களை அழித்து அந்த இடத்த கொண்டு போய் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். அவங்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது, ஆனால் அவர்கள் தங்களை மாற்றிக்கொள்ளவில்லை. அவங்கள அழித்து தான் ஆகணுன்ற நிலைமைக்கு அவங்களுடைய வாழ்க்கை கேவலமாக இருந்தது. இவன் என்ன பண்ணான்னா அது எல்லாத்தையும் மாற்றணும். அந்த அதிகாரத்தை நீ வீட்டில் படித்து பாருங்கள். ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுடைய தேசத்தில் வந்து தேவன் ஆசீர்வதித்தார். அங்கே யுத்தம் இல்லை, சமாதானம் இருந்தது. ஒரு சுபிட்சமான ஒரு சூழ்நிலை கர்த்தர் அந்த தேசத்துக்கு கொடுத்தார். ஆனால் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 9வது வசனத்தை வாசிப்போம். அவர்களுக்கு விரோதமாக எத்தியோப்பியனாகிய சேரா 10 லட்சம் பேர்கள் சேர்ந்த சேனையோடும் 300 ரதங்களோடும் புறப்பட்டு மரேசா மட்டும் வந்தான். ஆசாவுக்கு வந்து கிட்டத்தட்ட 5 லட்சத்துக்கு குறைவான ஆட்கள் தான் இருக்கிறாங்க. ஆனால் வந்த எதிராளி வந்து 2 மடங்கு 10 லட்சம் ப்ளஸ் 300 ரதங்களோடு. அப்போ ஆசா என்ன சொல்கிறான்னு பாருங்கள். 11வது வசனத்தை வாசிப்போம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலமற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்திலே ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷர் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றார். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். பலன் உள்ளவனுக்கும் பலன் அற்றவனாக இருந்தாலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். உண்மை நம்பி தான் நாங்கள் இந்த இடத்துல வந்து நிற்கிறோம். அதெல்லாம் அவசரம் பாடல. உண்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்துக்கு எதிராக வந்தோம். உண்மை நம்பிதாயா நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். எங்களுக்கு துணை செய்யுங்க, வாங்க. ஆனது ஜெபத்தை ஏற்றுக்கொண்டார். நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா 13வது வசனத்தை வாசிப்போம். அவர்களை ஆசாவும் அவனுடைய ஜனங்களும் கேரால் மட்டும் துரத்தினார்கள். எத்தியோப்பியார் திரும்ப பலம் கொள்ளாதபடிக்கு முறிந்து விழுந்தார்கள். கர்த்தருக்கும் அவருடைய சேனைக்கு முன்பாக நொறுங்கி போனார்கள். இந்த கல்லின் மீது மோதுகிறவன் நொறுங்கி போவான். அருமையானவர்களே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு வார்த்தை ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறாரு. எத்தியோப்பிய திரும்ப பலம் கொள்ளாதபடிக்கு முறிந்து விழுந்தார்கள். திருப்பி அவன் எழுந்திரிச்சு இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பாதபடிக்கு கர்த்தர் கொடுத்த அடி அப்படி இருந்தது. அப்போ முன்னாடி அவங்க வந்து இஸ்ரேலுக்கு விரோதமாக அவங்க எழும்பி வரவே இல்லை. நமக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருவார்கள், ஆனால் 7 வழியாக தேவன் துரத்தி அடிப்பதற்கு வல்லமை உள்ளது. அருமையானவர்களே, அவர் யுத்தத்தில் வல்லவர். நீங்களும் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். மீண்டும் திரும்ப எழுந்திருக்க அவன் பலனே வராதபடிக்கு அவர்கள் நொறுங்கி போகும்படியாக தேவன் அந்த யுத்தத்தில் இஸ்ரேல் ஜனங்களுக்காக என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த 14வது வசனத்தை வாசிப்போம். கேராரின் சுற்று பட்டணங்களை எல்லாம் முறியடித்தார்கள். கர்த்தரால் அவருக்கு பயங்கரம் உண்டாயிற்று. அந்த பட்டணங்களை எல்லாம் கொள்ளையிட்டார்கள். அவைகளில் கொள்ளை மிகுதியாய் அகப்பட்டது. அந்த ஆண்டு வந்து என்ன பண்ணுவார்னா, ஒரு நாட்டுக்கு விரோதமாக யுத்தம் நடந்துச்சுன்னா கர்த்தர் மேலேருந்து யுத்தம் செய்வார். யுத்தம் முடிஞ்ச பிறகு அந்த தேசத்தை உள்ள செல்வங்கள் எல்லாம் நீ எடுத்துக்கப்போ, எல்லாம் உனக்குத்தான். அதாவது வந்து எகிப்திலிருந்து தேவன் ஜனங்களை வெளியே கொண்டுட்டு வரும்போது அவரவர் இருக்கிற வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நீ வந்து கிளைம் பண்ணிக்கோ. கொள்ளையிட்டார்கள் அது அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் வீட்டில் போய் அதை படித்து பாருங்கள். எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்கள் வெளியே வரும்போது இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். அங்கே இருக்கக்கூடிய எல்லா கண்ணில் பார்த்தது எல்லாத்தையும் அள்ளிட்டு வந்துட்டான். தேவன் அதுக்கு அனுமதி கொடுத்தார். 420 வருஷம் நீ அந்த ஊரில் நீ உழைச்சி கொட்டியிருக்கிற அந்த உழைப்பின் பலனை தேவன் உனக்கு கொடுத்துருக்கு. நீ எடுத்துக்கோ, எல்லாம் உனக்கு தான். உன்னுடைய மூதாதையர்கள் கிட்டத்தட்ட 400 வருஷத்துக்கு மேலே அங்கே
அந்த ஊரில் நீங்கள் உழைச்ச உழைப்புடைய பலனை நீ எடுத்துக்கோ. நமக்கு விரோதமாக எத்தியோப்பியர்கள் வந்தால் தேவன் சொல்வார், நான் திரும்ப எழுந்திரிக்க முடியாதபடிக்கும் அவனை அடித்து நொறுக்குவேன். அது மாத்திரமல்ல, அந்த பட்டணங்கள் எல்லாம் கொள்ளையிட்டார்கள், அவைகளில் கொள்ளை மிகுதியாய். அடுத்த வசனத்தை வாசிப்போம். மிருக ஜீவன்கள் இருந்த கொட்டாரங்களையும் அவர்கள் இடித்து போட்டு திரளான ஆடுகளையும் ஒட்டகங்களையும் சாய்த்து கொண்டு எருசலேமுக்கு திரும்பினார்கள். ஒரு பெரிய கொள்ளையோட தேவன் திருப்பி அனுப்புகிறார். அருமையானவர்களே, அதாவது பச்சை வெட்டுக்கிளி, முசுக்கட்டை, பச்சை கிளி, இவைகள் பச்சித்த அந்த விளைச்சலின் பலனை நான் உனக்கு திரும்ப கொடுப்பேன். அதாவது தேவனுடைய பார்வையில் நம்ம அவர் கண்ணில் நம்ம பட்டுட்டோம்னா போதும். அவர் நம்ம மேல் கண்ணோக்கமாக இருக்கும்படியாக நம்முடைய வாழ்க்கை இருக்கும் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் இழந்தோமோ தேவன் அதையெல்லாம் யோபுடைய வாழ்க்கையில் செஞ்சாரா இல்லையா? இரட்டத்தினே திரும்ப கொடுத்தாரா இல்லையா? கொடுப்பார் நம்முடைய தேவன். இங்கே பார்த்தீங்கன்னா திரளான கொள்ளை, திரளான ஆடுகள், மாடுகள், ஒட்டங்கள் எல்லாம் உனக்கு தான். எடுத்துகிட்டு போ ஊருக்கு, நீ சும்மா போகாத, திரளான ஆசீர்வாதங்களோடு போ. அதாவது என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு நான் அவர்களுக்கு துணை செய்வேன். கர்த்தர் நமக்கு துணையாக நிற்பார் என்றால், ஒரு பக்கம் எதிராளியை ஜெயிக்கிறோம், மறுபக்கம் திரளான ஆசீர்வாதங்களையும் தேவன் நம் கருத்தில் கொடுக்கிறார். ரோமர்கள் நிருபம் 10வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். அவர் விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்தபடியாக, விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவது இல்லை. அதே நீங்கள் விரிச்சிருக்கிற அதே பகுதியில் நீங்கள் இடது கை பக்கம் பார்த்தீங்கன்னா 9வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசிப்போம். இதோ இடறதுக்கான கல்லையும் தவறுவதற்கான கண்மலையையும் சீயோனில் வைக்கிறேன், அவரிடத்தில் விசுவாசமாய் இருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறபடி ஆகும். வசனம் என்ன சொல்லு, அதன்படி நடக்கும். இதோ சீயோனிலே எழுதுவதற்கான கல்லையும் தவறுவதற்கான கண்மலையும் வைக்கிறேன், அவரிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவது இல்லை. இந்த வசனம் என்ன சொல்லுதோ அதன்படி தேவன் செய்து முடிப்பான். அருமையானவர்களே, விசுவாசிக்கிறவன் பார்த்துட்றான். நமக்கு சரியான விசுவாசம் நம்ம இருப்போம் என்றால் நமக்கு அந்த பதட்டம் வராது. பொறுமையாக நிதானமாக நம்முடைய காரியங்களை செய்யும்படி பிசாசு என்ன பண்ணுவோன்னா நம்மளை பதற பண்ணிடுவோம். பதறின காரியம் சிதறி போகும். அதான் பிசாசு பண்ணுற தந்திரம். விசுவாசிக்கிறவன் பொறுமையாக இருப்பான், கர்த்தர் செய்வார். அவர் வாக்கு மாறாதவர், அவர் சொல்லியும் செய்யாத தேவன், சொன்னபடி செய்கிற தேவன். அவர் மனிதன் அல்ல, மனம் மாறுவதற்கு அவர் மனுப்புத்திரன் அல்ல. அந்த உணர்வு நமக்குலாம் இருக்க வேண்டும். எரேமியாவின் புஸ்தகம், எரேமியா 17 7வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, அடுத்தபடியாக கர்த்தரை தன் நம்பிக்கையாக. நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மேலே இருக்கணும், அவரே நம்முடைய நம்பிக்கையாக மாறிடணும். அவர் தான். இந்த வசனத்தை நீங்கள் வீட்டில் அடிக்கடி படி. இந்த 7வது வசனன்றது ஒரு அருமையான அநேக வெளிச்சத்தை இங்கே ஆவியான வச்சிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய கண்கள்லாம் பிரகாசிக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்குது. இந்த வசனத்தை நம்ம சரியாக புரிந்து கொள்வோம் என்றால், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக.
என்ன அருமையான ஒரு வார்த்தை பாருங்களேன். நம்மளுடைய நம்பிக்கை எங்கே வைக்கணும்? கர்த்தர் மேலே இருக்கணும். நம்மளுடைய நம்பிக்கையே கர்த்தராக மாறிடணும். அவர் தான், வேறு எந்த சிந்தனையும் வராதபடி அப்படி வைக்கிற மனுஷன் பாக்கியவான். 8வது வசனம், அவன் தண்ணீர் அண்டிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். கர்த்தர் மேல் விசுவாசமாக இருக்கிறவன் வெட்கப்பட்டு போவதில்லை. ஏன்னா இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டது, கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறது, உஷ்ணம் வருகிறதை காணாமல். இப்போயே ஆரம்பிச்சிருச்சு. ஏசியெல்லாம் அப்போலாம் தூசி தட்டி மிஷினெல்லாம் அப்போ தான் பழுது பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. 2 மாதமாக யூஸ் பண்ணலை. ஏன்னா வேறு வழி இல்லை, நமக்கு அது தேவைப்படுது. உஷ்ணம் நைட்டு மீதாக தூங்கணும்னா அது தேவைப்படுது. ஆண்டவர் சொல்றாரு, உஷ்ணம் வருவதை காணாமல். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷனுக்கு குட்டிங்க சொல்லப்பட்டிருக்கிறது, உஷ்ணம் வருவதை காணாமல் இலை பச்சையாக இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல். இதெல்லாம் எழுதி வைக்கணும். வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். அருமையானவர்களே, கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவன் வெட்கப்பட்டு போவது கிடையாது, கிடையாது. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்படுவது இல்லை. நாம் முழங்கள் படிக்கிட்டோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா உம்மை துதிக்கிறோம்ப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. துதிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah. Hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Doribi sandarabi kattarabale budarabadarabadarabadarabadarabadaraba. Hambarabale biribudarabadiraba sandarabadiraba. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை. கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும்போது அந்த முக்காடு எடுபட்டு போய்விடும். நம்முடைய முக்காடை எடுத்து போடுவதற்கு தேவன் வைத்திருக்கிற ஒரு பாதை கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும்போது. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எந்த பகுதியில் நாம் ஒருவேளை தலை குனியும்படியான சூழ்நிலை இருக்கும் என்றால் கர்த்தரிடத்தில் மனம் திரும்புவோம். நிச்சயமாகவே அந்த முக்காடு நம்மை விட்டு ஈடுபட்டு போய்விடும். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நமக்கு துணை செய்கிறவர், நாம் வெட்கப்பட்டு போய்விடாதபடிக்கு நமக்கு துணை செய்கிறவர். நாம் அவரை நோக்கி பார்ப்போம், அவருடைய கற்பனைகளை நோக்கி பார்ப்போம், வார்த்தையானவரை நோக்கி பார்ப்போம். Hallelujah, 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 hallelujah. கோடா கோடி நன்றி ஆண்டவரே, நன்றி 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 ராஜா, நன்றி ராஜா. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் உம்முடைய கிருபை புதிதாக இருந்ததுக்காக ஸ்தோத்திரம். உடைய பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம். கடந்த மாதம் முழுவதும் எங்களை கண்மணி போல காத்தீங்களே. இந்த புதிய மாதத்திற்குள்ள எங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறீங்க. எதிர்கொள்கிற நாட்கள் எல்லாவற்றிலும் உம்முடைய கிருபைகளை தாங்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய சமூகம் எங்களோடு இருக்கட்டும், எங்களோடு வாங்க.
மேகஸ்தம்பமாக எங்களோடு இருங்க ஆண்டவரே. எங்களுடைய பிரயாணத்திலே ஆண்டவரே நீர் எங்களை தொடர்ந்து எங்களை வழிநடத்துங்க. எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம்ப்பா. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று நீங்கள் சொன்னீங்களே ஆண்டவர். உங்களுடைய வார்த்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர். எதிர்கொள்கிற நாட்களிலே இந்த வார்த்தையை நாங்கள் கண்ணாரை கண்டு உடைய நாமத்தை துதிக்கிற பாக்கியத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவர். அவங்களுக்கு வேண்டிய எல்லா ஆண்டவரே தேவைகளுக்காக, ஆவிக்குரிய ஆண்டவரே நன்மைகளுக்காக, சரீர நன்மைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தன் நிலையுதிராமல் தன் காலத்தில் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுப்பான்னு சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவர். உடைய வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம்ப்பா, துதிக்கிறோம். சபையில் இருக்கிற எல்லா முதியோர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவங்களுடைய சரீரத்தில் நல்ல ஆரோக்கியத்தை பலனை கொடுங்க, தீர்க்காயுசை கொடுங்க. சுகமாய் வாழ்ந்திருக்க விரும்புகிறேன்னு சொல்லியிருக்கிறீங்க. உங்களுடைய வார்த்தையின்படி ஆகட்டும். பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தங்கள் குடும்பத்தை உமக்குள்ளே உங்களுடைய வார்த்தைக்குள்ளாக வழிநடத்தி செல்ல அவங்களுக்கு உதவி செய்யும். நான் விசேஷப்படுத்தி என் ஜனத்துக்கும் உன் ஜனத்துக்கும் நான் வித்தியாசத்தை காண்பிப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவர். இந்த வார்த்தை ஒவ்வொரு குடும்பத்திலையும் வந்து நிறைவு செய்யட்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் நம்முடைய ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்கட்டும் ஆண்டவர். நீர் விசேஷப்படுத்தி வித்தியாசத்தை காண்பிக்கிறவர் இருக்கபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவர்களாம் ரட்சிப்புக்குள்ளாய் வரட்டும். பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும் சொல்லியிருக்கிறீங்க. நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் சொல்லியிருக்கிறீங்களே ஆண்டவர். நாங்கள் இன்னும் பரிசுத்தம் அடையட்டும், இன்னும் நீதி செய்கிறவர்களாய் நாங்கள் மாறட்டும் ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் அவிதமாய் ஒவ்வொருவரையும் நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். வாலிய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். படிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானம், அறிவு, புத்தி, விவேகத்துக்காக ஜெபிக்கிறேன். படித்து முடித்து விட்டு வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுங்க. திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல திருமண வாழ்வை அமைச்சு கொடுங்க ஆண்டவர். கடன்கள் எல்லாம் ஆண்டவரே மாறட்டும். என் ஜனங்கள் ஒருபோதும் எந்த சூழ்நிலையும் எந்த இடத்திலும் வெட்கப்பட்டு போகாது இருக்கட்டும் ஆண்டவர். நல்ல பிதாவே நீ துதிக்கிறோம்ப்பா. இசைக்கதை வாசிக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். சபையில் ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீ துதிக்கிறோம்ப்பா. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவனை கனம் பண்ணுவார் என்று இருக்கிறது. அந்த கணத்தை கொடுங்க ஆண்டவர். அதுக்கேற்ற பலனை அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும். சபையில் எல்லா குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறேன். குழந்தைகளின் இடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள் சொன்னீங்க. சிறு குழந்தைகள் உங்களுடைய கருத்திலே நாங்கள் வைக்கிறோம். ஞானத்திலும் பலத்திலும் மனுஷ தயவிலும் தேவ கிருபையிலும் வளர்ந்து விருத்தி அடையட்டும் ஆண்டவர். பொல்லாங்கல் தொடாதபடிக்கு ஒவ்வொரு விசுவாச குடும்பத்தின் மீது உடைய பரிசுத்தத்தை தெளிக்கிறேன். எல்லா சுத்தங்களும் தீட்டுகளும் உடைய எல்கையை விட்டு அப்புறப்பட்டு போவதாக. சமாதானம் உண்டாகட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும், வாழ்வு உண்டாகட்டும், வளமை உண்டாகட்டும், சரீரத்தில் சுகபலன் ஆரோக்கியம் உண்டாகட்டும் ஆண்டவரே. நம்முடைய வார்த்தையின்படி இவர்கள் வாழ்ந்து சுகமாக இருக்கட்டும் ஆண்டவரே. மேய்ந்திருக்கிற அந்த அப்பத்துக்கும் திராட்சரசத்துக்கும் நாங்கள் ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்தார் என்று இருக்கிறது.
ஆண்டவரே, ரட்சிக்கப்படுகிறவர்களை சபையிலே கொண்டு வந்து சேர்க்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மேய்ந்திருக்கிற இந்த இடங்கள் எல்லாவற்றிலும் ஜனங்கள் வந்து அமர்ந்திருக்கும்படி, ஆராதனை செய்யும்படி அந்த நாட்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்போ சபையார் அந்த இடத்தை விட்டு கடந்து செல்கிறாங்க. நம்முடைய சமூகம் அவளோடு செல்லட்டும். மீண்டும் சபையில் வந்து கூடுகிற வரைக்கும் நம்முடைய பிரசன்னம் அவளோடு இருக்கட்டும், அவளை வழி நடத்தட்டும். எல்லா துதிக்க நம்மையுமே நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சமாதானத்தோடு கலைந்து செல்லுங்கள். கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக.